நமஸ்கார். விஜய் ஸ்ரீராம் இன்று ஒரு முக்கியமான ஐயா பிறந்த நாள். சில பேருக்கு தெரியாது, சில பேர் கண்டுபிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, கலியுகத்துல நல்லோர்களை கண்டுகொள்வது கடினம். அதாவது கலியுகத்துல நல்லவங்களுக்கு மதிப்பு இருக்காது, தெரியவும் செய்யாது. ஒரு சிலருக்கு தெரியுமா இன்னைக்கு யார் பிறந்தான்ட்டு? யாரையா? சுவாமி வள்ளலார் அவர்கள் பிறந்த நாள். இந்த கலியுகம் பாருங்க, நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டே தான் வரோம். கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும், நல்லதெல்லாம் கெட்டதா தெரியும். அதுதான் கலியுகம். நம்ம என்னை சேர்த்துதான் நம்ம எல்லாம் எதெல்லாம் நல்லதுன்னு பண்றோமோ அதெல்லாம் கெட்டதாகவே இருக்குது, கெட்டதெல்லாம் நல்லதாகவே மக்களுக்கு தெரியுது. ஏன்டா கலியுகத்துல புத்திகள் அப்படித்தான் வேலை செய்யும். அந்த கலியுகத்தினுடைய ஆதிக்கம் அதை நோக்கி தான் இழுத்துக்கிட்டு செல்லும். சரியா? சுவாமி ராமலிங்க அடிகளார், அந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆன்மீகத்துல உச்ச நிலை அடைஞ்சவங்க. எவ்வளவோ நிலைகள் இருக்குது, அதுல அவங்க கரை கண்டு தேர்ந்தவங்க, தன் உடலையே மறைச்சவங்க. இப்ப இந்த தெய்வ பக்தி இல்லாதவங்க கேட்கிறாங்கல்ல, சாமி ஏதாவது அறிவிக்க முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா, வைக்க முடியுமா அப்படின்னு. அப்படி ஒரு நிலையை அடைஞ்சு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறவங்க, தான் உணர்ந்ததை ஓரளவுண்டாலும் செஞ்சு காமிச்சவங்க. அதாவது மனிதன் எப்படி இருக்கணும், எதுக்காண்டி பிறந்தோம், பிறந்ததன் நோக்கம் என்ன, எப்படி வாழணும் அப்படிங்கிறத செயலா காமிச்சவங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்க ஆன்மீகவாதிகள், சும்மா பேச்சு வழக்கில் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அவர் அதை செஞ்சிருக்காரு, இவர் இதை செஞ்சிருக்காரு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்களுடைய செஞ்சு அதை நான் இப்படித்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருக்கிற பாரி. சரியா? அதுபோல சுவாமி அவர்களும் தன்னுடைய ஞானத்தால உணர்ந்தது, படிச்சது, தெரிஞ்சது அனைத்தையும் கடைபிடித்து வாழ்ந்து காட்டி மறைந்த ஒரு முகாம். சரியா? அனைவராலே முடியுமானா முடியும். அவங்க படிச்சாங்க, உணர்ந்தாங்க, அதை செயலாக்க முயற்சி பண்ணாங்க. இந்த காலத்துல அவ்வளவு செயலாக்கிறது எளிமையா இருந்ததுன்னா அது எளிமையும் கிடையாது. ஏதாவது ஒண்ணு இழந்தாத்தானே ஏதாவது ஒண்ணு பெற முடியும். அதுபோல அவங்க படாத பாடு எல்லாம் பட்டு இப்போ உள்ளது இந்த யுகத்தை காட்டிலும் அந்த யுகம் இதே போலதான் இருந்தது. நேர்மையா இருக்கிறது கஷ்டமா இருந்திருக்கு. பிற உயிர்களை துன்புறுத்தாதே அப்படின்னு சொல்லும் போது ஏளனம், கேள்வி, கிண்டல், அவமானம். ஏன்னா ஒரு நிலைக்கு வரணும்னா எளிமையா யாரும் வர முடியாது. சாதாரண ஒரு ஊர் தலைவராக இருந்தா கூட அவ்வளவு எளிமை கிடையாது. பொது வாழ்க்கையில வரும்போதோ இன்னல்கள், பேச்சுகள், தேவையில்லாத பேச்சு, செய்யாத குற்றத்துக்கு பேச்சு, தண்டனை, இப்படிலாம் இருக்கும். கலியுகத்துல அப்படித்தான் இருக்கும். அது பொது வாழ்க்கையில வந்துட்டோம்னா பல மடங்கு இருக்கும். அதுவும் தர்மமான முறையில நடக்கும்போது அவ்வளவு எளிதா நடக்கவே முடியாது. தர்மமா நான் நடக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். என்ன பண்ணணும்னா நேர்மையா இருக்கு இந்த கலியுகத்துல. சரியா? ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னம்னா, வள்ளலார் ஐயாவினுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு இப்ப நிறைய பேர் சில ஆன்மீகவாதிகள் வச்சுக்கலாம். அந்த அடிப்படை என்ன, ஆரம்ப நிலை என்ன, அவங்க எப்படி உயர்ந்தாங்க, எப்படி வந்தாங்க, எந்த நிலைக்கு போனாங்க அப்படின்ட்டு நம்ம சித்தர்கள் வாழ்க்கை வரலாறு எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு மகான்களா இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதர்களா வாழ்ந்து மறைஞ்சவங்களா கூட இருக்கட்டும், ஆரம்ப கட்டத்தை விட்டுருவாங்க. எப்படி ஆரம்ப கட்டம் என்ன, அது ஆரம்பம் என்ன, முடிவு என்னன்ற ஆராய்ச்சி கிடையாது. அந்த உச்ச நிலையத்தை போய் பார்ப்பாங்க. அவர் அதை பண்ணாரு, இவர் இதை பண்ணாரு, அவர் அதை செஞ்சாரு அப்படின்னா அது செய்யணும்னு அவங்க படிப்படியா போயிருப்பாங்க. அப்போ வள்ளலார் அமைப்புல சில பேர் நம்மள்கிட்ட தொடர்புல இருக்காங்க. அவங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பூர்வ வழிபாடு பண்ண மாட்டோம், ஏன் வள்ளலார் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. விபூதி பூச மாட்டோம், ஏன் வள்ளலார் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம், ரைட்டு, சந்தோஷம். அந்த ஐயா உச்சபட்ச நிலையில அது மாதிரி உணர்ந்து சொன்னாங்க. கடைசி நிலையை அடைஞ்ச பிறகு அவங்க இதை சொன்னாங்க.
அந்த நிலைமையில நீங்க இருக்கீங்களா? அந்த ஐயா மாதிரி நீங்க வாழ்றீங்களா? அப்படின்னா அது கிடையாது. அப்போ ஆன்மீகத்துல எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு, எத்தனையோ பாதைகள் இருக்கு. எடுத்தோடனே நான் அவர மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த ஐயாவோட எவ்வளவோ வழிபாடு, அவங்களுடைய திருமுறைகள்லாம் படிச்சோம் அப்படின்னோம்னா கிளீனா தெரியும். ஒவ்வொரு திருமுறையிலையும் தன்னுடைய வாழ்க்கை வயதுல நடந்தது, நடக்க போறது, அவர் அனுபவிச்சது என்னென்ன, எந்த மாதிரி கடந்து வந்தேங்கிறத எழுதியிருப்பாங்க. ரைட்டா? அப்போ அதையெல்லாம் இவங்க விட்டுட்டு கடைசி நிலையை பத்தி பேசுறாங்க. அப்படித்தான் மக்கள் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும். ஏன்னா யுகம் இப்படி இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது, தனித்தனியா ஒரு பாதையில போய்கிட்டு இருக்காங்களே, சரி ஏதோ அவங்கவங்களுக்கு பிடிச்ச பாதையில போறாங்க, நல்லது பண்ணா சந்தோஷம். என்ன ஒண்ணு வள்ளலார் பக்தரா இருக்கிறவங்க கண்டிப்பா தர்மம் பண்ணிடுவாங்க. அது அன்னதானம் பண்ணுவாங்க, தர்மம் பண்ணிடுவாங்க. அதுல மிக மிக ஒரு சந்தோஷம். சரியா? அவங்க எதை கடைப்பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ இதை கண்டிப்பா செய்வாங்க. அந்த வகையில நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. சரிங்களா? அதனால அந்த மகானை நம்மளும் போற்றுவோம். ஆன்மீகத்துல வரணும், சாதிக்கணும் அப்படிங்கிறவங்க எத்தனையோ வாழ்க்கை வரலாறை படிக்கிறோம். அதே மாதிரி அவங்க வாழ்க்கை வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்க எப்படிலாம் கடந்து வந்தாங்கன்ட்டு ஒரு பாட்டை படிச்சுட்டு அடுத்து இதுக்கு போகலாம். அந்த பெற்ற தாய் தனி மகன் மறந்தாலும் யார் படிக்கிறா? செல்ல பார்த்து கூட படிங்க. பார்க்காம தெரியுமா? படிங்க. அது எதுக்காண்டி படிக்க சொல்றோம்னா, உச்சபட்ச நிலைக்கு முன்னாடி ராமலிங்க அடிகளார் அவர் இயற்றிய பாடல் அது. உருவ வழிபாடு கூடாது, தெய்வங்கள் இயற்கை அப்படிங்கிறது அது உச்சபட்ச நிலை, கடைசி கண்டவங்க நிலை அது. அப்ப இந்த பாட்டை அவங்க படிச்சிருப்பாங்க. கடைசியா சிவனை நான் பார்த்தேன், உணர்ந்தேன் அப்படின்ட்டு யார் எதை மறந்தாலும் நமசிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு. அதாவது அந்த ஆற்றல் அப்படிங்கிறது பயங்கரமா வேலை செய்யும். எந்த ஆற்றல்? மந்திர ஆற்றல், தெய்வ பஜனைகள், தெய்வ நாமாவளிகள். ஒரு முறை நமசிவாயம் என்று சொன்னா கூட அது எந்த ஒரு தெய்வத்தினுடைய நாமாவளிகளை சொன்னாலும் அதுக்கு அவ்வளவு பெரிய பவர் உண்டு. சரியா? இப்ப கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எப்படி மந்திரத்துக்கெல்லாம் என்ன சக்தி இருக்கு, பக்தி இருக்கு, புக்தி இருக்குன்னு. நம்ம இது மாதிரி நிறைய முறை சொல்லியிருக்கோம். பேச்சாற்றல் இப்போ நம்ம பலமுறை இங்கேயே சொன்னதுதான். வாங்க அப்படிங்கிறதுக்கும் வாடா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வார்த்தை தானே. வாங்க அப்படின்னா வாங்கய்யா அப்படிம்பாங்க அவங்களும். வாடா அப்படின்னா என்னதான் பாருங்க வந்துருச்சா. இதே மந்திர சொல்லுகளும். அதுதான் மந்திர சொல்லுக்கு உண்டான பவர்கள். பவர் இல்லாம மந்திரம் இல்லாம அவங்க உணராம எதையும் நம்ம முன்னோர்கள் சொல்லி விட்டு செல்லவில்லை. அதனால இப்ப உள்ளவங்களுக்கு அதை படிக்க நேரம் இல்லை, சொல்ல நேரம் இல்லை. என்ன சொல்ல போனா விபூதி பூசை கூட வெக்கமா இருக்கு நம்ம ஆளுகளுக்கு. நம்ம என்ன செய்ய முடியும்? சரியா? விபூதி பூசிட்டு போனா அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. அப்படிங்கும் போது கலிகாலம், கலியுகம் அப்படித்தான். குவாட்டரை சோப்புல வச்சுக்கிட்டு ஆட்டை போட்டு போனா பெருமையா இருக்கு. அது நம்மளுக்கு பெருமையா இருக்குது. விபூதி பூசிட்டு பட்டடிச்சு போனா அசிங்கமா இருக்கு, கேள்வி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. அப்படிங்கும் போது கலியுகத்துல அப்படித்தான் இருக்காங்க. சரிப்பா பைய. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம தேவாய நமக. நீங்க ஒரு வரி படிச்சோன்னு வாங்க, மற்றவங்களும் கூட அதை படிக்க. எல்லா மக்களும் இன்புற்று வாழட்டும். தாய்தனை மகன் மறந்தாலும் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பெருந்தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் நெஞ்சகம் தலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும்
சிவாயத்தை நான் மறவேனே. சிவாயத்தை நான் மறவேனே. நம சிவாயத்தை நான் மறவேனே. நம சிவாயத்தை நான் மறவேனே. நம சிவாயத்தை நான் மறவேனே. சிவாயத்தை நான் மறவேனே. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். இப்போ இந்த சொன்ன மந்திர சொல் வந்து நீங்க ஒரு 18-20 வருஷம் கோவிலுக்கு மாலை விட்டு போனதுக்கு சமம். என்னடா அண்ணன் தட்டி குண்டத்துக்கு போறாரு அப்படின்னு இந்த வார்த்தைகளை மனப்பூர்வமா உள்பூர்வமா சொன்னவங்களுக்கும் கேட்டவங்களுக்கும் பெரும் பெரும் பாக்கியம் கிடைக்கும். நீங்க ஒரு வார்த்தை தவறா பேசினா எப்படி மைனஸ் மார்க் விழுந்தோ அங்கே, அது போல ஒரு நல்ல சொற்களை பேசும்போதும் பிளஸ் மார்க் விழுகும். அது மந்திர சொற்களை சொல்லும் போது பல மடங்கு நம்ம செஞ்ச பேசின குற்றங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம மக்கள்கிட்ட அதான் ஒண்ணும் எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணி முடிச்சவங்க பாவத்தை போய் செய்வாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. கோயிலுக்கு போறது சரிதான், மாலை விட்டு போறது சரிதான், அறிஞ்சோ அறியாம செஞ்ச தவறுகளுக்கு இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கறதும் சரிதான், ரைட்டா? ஆனா அதை செஞ்சுட்டு அடுத்து தவறு பண்ணாம இருக்க மாட்டா, அங்கேதான் வில்லங்கமே ஆரம்பிச்சு. போயிட்டு வந்தவன்னையே உயிரை கொள்றது. இருக்கிறது 30 நாள் வேறதான், போயிட்டு வந்தவன பல உயிர்களை கொண்டுட்டோம்னா அதுல போய் என்ன பிரயோஜனம் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. அது கலியுகத்தின் கட்டாயமா இருக்கு. சரியா? இப்போ நமசிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னம்னா இந்த பிறப்புல நம்ம சுருக்கமா சொல்லுவோம். இதை பத்தி இதுக்கு உண்டான விளக்கத்தை சொன்னாலே பல மணி நேரம் ஆகும். எப்படி 5 நிமிஷம் பாட்டு தான், ஆனா விளக்கம் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மணி நேரம் ஆகும். இந்த பாட்டுக்கு ஒவ்வொரு வரிக்கும் பல விளக்கங்கள் இருக்கு, பல அர்த்தங்கள் இருக்கு. சரியா? அதை சொல்லக்கூடிய தருணம் இது கிடையாது. சுருக்கமா என்ன அப்படின்னோம்னா, நம்ம எப்பேற்பட்ட எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும்? நமசிவாயத்தை நான் மறவேனே. அதுதான் ஆதி முதல் அர்த்தம். நம்ம இன்னைக்கு கடவுள் இல்லைன்னாலும் சரி, இருக்குன்னாலும் சரி, எத்தனை பிறவுக்கும் தாய் தந்தையானவங்க அந்த இறைவன் தான் அப்படிங்கிறாங்க. ரைட்டா? பிள்ளையை மறந்தாலும், கண்ணி வைக்கிறது மறந்தாலும், உற்ற தெய்வத்தை உயிர் மறந்தாலும், என்ன நடந்தாலும், ரைட்டா? இதுல ஆதி முதல் அந்தத்தை அப்படியே சுருக்கி எழுதிட்டாங்க. ரைட்டா? இந்த உலகத்துல இப்ப நடக்கிறது மாதிரி இப்ப நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் சொல்லாததே கிடையாது. எல்லாம் சொன்னதுதான் இப்ப நடக்கக்கூடிய. அன்னைக்கெல்லாம் நம்ம குரூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அறிவியலா ஆன்மீகமா அப்படின்ட்டு. அந்த ஐயா அருமையா பேசியிருந்தாங்க. சரி, அதனால அணுவின்றி அவனின்றி அணுவும் அசையாது, ஆன்மீகமின்றி எதுவும் நடக்காது. சரிங்களா ஐயா? சரி, நல்லது பண்ணுங்க, நல்லது செய்ய, தெய்வத்தை வழிபட மறக்காதீங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இல்லை. ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்தணும். ஒரு 2-3 நிமிஷம் ஒதுக்கினா போதும். உங்களை சாமியாரா போங்க, கோயிலே இப்படி கிடக்க அப்படின்லாம் சொல்லல. குளிச்சு முடிக்கிறீங்களா? குளிக்கலையா? ஆண்டவனே, அவ்வளவுதான். காலையிலையும் மாலையிலையும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஒதுக்கி தொடர்ச்சியா ஒரு 48 நாள் மட்டும் ஒரு நாள் விடாம நீங்க சாமி கும்பிட்டு பாருங்க. அதனுடைய மகிமை அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். குறியும் பார்க்க தேவையில்லை, கோடாங்கியும் பார்க்க தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்லை. உங்களுக்குள்ள உள்ள இறையாற்றல் வெளிப்பட ஆரம்பிச்சது. சரியா? என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நீங்களே உணர முடியும். தொடர்ச்சியா மட்டும் நம்ம ஒரு நிமிஷம் கூட ஆகாதுல சாமி விடுறது, அதை மட்டும் செஞ்சாலே போதும். சரிங்களா? சரி, நல்லது நடக்கட்டும்.